விபத்தில் சிக்கி நடிகை ராதிகாவுக்கு ஏற்பட்ட மிக பெரும் பரிதாபம் தமிழ் சினிமாவே ஒட்டுமொத்தமா தீராத சோகத்துல மூழ்கியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மூத்த நடிகை ராதிகா. ராதிகா ஒரு வாரிசு நடிகை தான். இவங்க அப்பா எம்.ஆர். ராதா. தமிழ்ல நிறைய படங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஹீரோவான எம்ஜிஆர், சிவாஜி கணேசனையே நடிப்பு திறமையால மிரள விட்டவரு நம்ம எம்.ஆர். ராதா. அவருடைய மகள் தான் ராதிகா. இருந்தாலும் ஒரு வாரிசு நடிகை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து இல்லாம தன்னுடைய திறமையினால சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு சினிமாவில் நுழைஞ்சு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு அந்த வாய்ப்புகளை ரொம்ப அழகா பயன்படுத்தி அதன் மூலயமா சினிமாவில் தனக்கென ஒரு அழிக்க முடியாத இடத்த பிடிச்சவங்க ராதிகா. ராதிகா அப்ப இருந்த முக்கியமான நடிகரான ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், சரத்குமார், சத்யராஜ்னு எல்லாருக்கும் ஜோடி நடிச்சிருப்பாங்க. அப்படி சரத்குமா கூட சேர்ந்து நடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட நட்பு காதலா மாறி இருவருமே திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ராகுல் அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்காரு. இப்படி ராதிகா, சரத்குமார் 2 பேரும் சினிமால இன்றளவும் கூட ஏதாவது ஒரு கதாபாத்திரங்கள ஏத்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 2 பேருக்குமே வயசாயிடுச்சு. வயசானாலும் ராதிகா அவங்களுடைய அந்த ஹீரோயின் கதாபாத்திரம் கை நழுவி போகும்போது, கொஞ்சம் கூட கவலைப்படாம அப்படியே முக்கியமான கதாபாத்திரங்கள ஏத்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு சின்ன திரையில கால் தடம் பதிச்சாங்க. அங்கவும் சில சீரியல்கள்ல நடிச்சாங்க. அதன் மூலியமாவும் மக்கள் மத்தியில நல்லா பிரபலமானாங்க. அதன் பிறகு இப்போ சின்ன திரை சீரியல்கள தொகுத்து வழங்குறது. அது மட்டும் இல்லாம நெறைய படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள ஏத்து நடிக்கிறாங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம் இந்த மொழிகள்லயும் அவங்க நெறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இதற்காக நெறைய விருதுகளும் வாங்கியிருக்காங்க நடிகை ராதிகா. ரீசென்ட்டா கூட தாய் கெழவி அப்படிங்கிற ஒரு 85 வயது கதாபாத்திரம் கொண்ட ஒரு கதாபாத்திரத்துல ராதிகா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பயங்கர ஹிட் ஆயிருக்கு. நடிகை ராதிகா இந்த வயசுல இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து எப்படி நடிச்சாங்க அப்படின்னு எல்லாருமே பார்த்து வியந்து போறாங்க. இதே மாரி இதே படத்த மலையாளத்துல ரீமேக் பண்ணியிருக்காங்க. அந்த மலையாள படத்துல இப்போ நடிகை ராதிகா கமிட் ஆகி அங்கவும் இதே மாரி அந்த அற்புதமான கதாபாத்திரத்துல அந்த மொழிக்கு ஏத்த மாரி சில அ மாற்றங்கள் ரெடி பண்ணி அந்த படங்கள்ல இப்போ நடிகை ராதிகா படு பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் தமிழ்ல இன்னும் ஒரு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொண்ட படத்துல இவங்க தான் முழுமையான கதாபாத்திரத்துல நடிக்கவும் போறாங்களாம். அதற்கான வேலைகளும் இப்போ ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒரே நேரத்துல 2 படம். அது மட்டும் இல்லாம இன்னும் 2, 3 படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிகை ராதிகா கமிட்டும் ஆயிருக்காங்க. இப்படி வயசு 60 ஆகுது. இந்த வயசுல கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம தொடர்ந்து தமிழ் சினிமால நெறைய படங்கள்ல கமிட் ஆகி நடிகை ராதிகா நடிச்சிட்டு இருக்காங்க. அதுல படு பிஸியாவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வேலை முடிஞ்சு அடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் போறதுக்கு அவங்களுடைய கார்ல அதிவேகமா போயிருக்காங்க. அப்படி போன அவங்களுடைய கார் திடீர்னு பயங்கர ஒரு விபத்துக்குள்ளாயிருக்கு. விபத்துல சிக்கி உடல் கருகி நடிகை ராதிகாவுக்கு ஏற்பட்டிருக்க மிக பெரும் பரிதாபம் தமிழ் சினிமாவையே ஒட்டுமொத்தமா நிலைகுலைய வச்சிருக்கு.